பேர் சம்பத். இங்கே சிஐடி கார்டுலேருந்து தான் வரேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ நான் பூவெல்லாம் தொடுத்து கொண்டு அப்போ இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் இருக்காது, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பகவான் எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார்னா, எனக்கு துபாயில் இருக்கும்போது பிரெயின் இதாகி ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கேன். எனக்கு அம்மா தெரில, அப்பா தெரில, கட்டின பொண்டாட்டி பிள்ளை யாருமே தெரில. ஆனால் இந்த பகவான் தான் என் கூடவே இருந்து விளையாட்டு காமிச்சு சிரிப்பு காமிச்சு எல்லாம் பண்ணி என் கூடவே இருந்து எனக்கு பார்த்துட்டு இருந்த ஒரு பகவான் தான் நான் செஞ்சதுக்கு. இந்த அனுமதி ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் இங்கே சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் வருஷம் நாங்கள் தரிசனம் பண்ணுவோம் அனுமதி ஜெயந்தி. இவரை நல்லா நீங்கள் செமித்துனா எந்த வரம் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பக்தியாக இங்கே சாமி கும்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொண்டே இருக்கேன். 10 வருஷமாக நான் வரேன். நான் எவ்ரி சனிக்கிழமை வந்தாலும் நல்ல விசேஷமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துக்கு ஆழ்வார்பட்டியில் இவருக்கு ரொம்ப சிறப்பு. நீங்கள் பக்தியோடு நீங்கள் எதுவும் கேட்டாலும் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு எந்த நீங்கள் காரியம் வீடு கட்டணுமோ அது வேணுனாலும் கிடைக்கும். எந்த ஒரு இப்போ யாரும் திருமணம் ஆகணுன்னா கூட வேணுன்னா கூட ஆஞ்சநேயர் வரம் கொடுப்பாரு இந்த இடத்துல. அவ்வளோ சத்தியம் இந்த கோயில் இது சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கோயில் நிர்வாகம் நல்லாவே நடவடிக்கை, பிரசாதெல்லாம் நல்லா தந்து நடவடிக்கை பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. வருஷம் பார்க்குறதுக்கு எந்த சாமி கும்பிட்டா மன திருப்தியோடு நாங்கள் சாமி சேமிச்சுட்டு போவோம். சாமியை நல்லா தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம். ரொம்ப நம்பிக்கை இருந்து இன்றைக்கி என் பையனோட ஸ்டார் பர்த்டே வேறு ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு. அதனால எவ்ரி இயர் ரெகுலராக வரோம். நாங்கள் ரொம்ப நம்பிக்கை எல்லாருக்கும் வர சொல்கிறோம். ஆல்சோ இது எனக்கு பிடிச்ச கோயில்.